ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எறும்பு, கரப்பான் பூச்சி இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு, கொசு இதெல்லாம் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே எஃபெக்டிவான ஒரு லிக்விட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுலுக்கு பதிலாக நீங்கள் டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உயரமான கண்ணாடி டம்ளர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் அரை டம்ளர் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் வந்து நான் என்கிட்ட இதுதான் இருந்தது. நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் இருந்தால் அது எடுத்துக்கோங்க. அது இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது வினிகர் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பாருங்கள், எங்கள் வீட்டில் இப்போது மாம்பழம் இருந்தது. அதனால் ஈக்கள் வந்து ரொம்ப அதிகமாக மொச்சிட்டே இருந்தது. இந்த மாதிரி இப்போ சீசன் வந்து மாம்பழ சீசன், பலாப்பழம் சீசனுங்கிறதுனால ஃப்ரூட்லாம் நம்ம நிறையா வாங்கி வச்சுருப்போம். வாங்கி வச்சுருந்தா அந்த மாதிரி வந்து ஈக்கள்லாம் வந்து அமர்ந்து நமக்கு பார்க்குறதுக்கே நமக்கு எரிச்சல் ஊட்டும். அதை வந்து எப்படி ஒழிக்கலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது கூட மஞ்சள் தூள், ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் தூள் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பொருள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரெகுலராக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சால்ட் உப்பு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சால்ட் உப்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உப்பு வந்து ஒரு எரிச்சல் தன்மை கொடுக்கும். அந்த ஈக்களுக்கு அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம சால்ட்டு போட்டு, நம்ம சால்ட்டு, மஞ்சள் தூள், வினிகர் வாசனையும் ஈக்களுக்கு பிடிக்காது. இதை மூணும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு கூட நீங்கள் ஃப்ளோரில் மாப் பண்ணி விட்டிங்கனாலும் வந்து நம்ம ஃப்ளோரில் அமராது. அந்த ஈக்கு இந்த வாசனைலாம் பிடிக்காதனால நம்ம வீட்டு பக்கமே ஈக்கள் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நான் தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் தேனுக்கு பதிலாக சர்க்கரை கூட இருந்தால், நீங்கள் சுகர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட தேன் இருந்ததுனால நான் தேன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பவுலோட ஓரங்கள்லேயும் நம்ம அங்கங்கே நம்ம தடவி கொடுக்கலாம். அப்போ தான் ஈக்கள் வந்து இந்த சைடில் ஓரங்கள்லாம் உட்காரும்போது தண்ணியில் அந்த தேன் சாப்பிட்றதுக்காக அது வரும்போது அந்த தண்ணியில் விழுந்துடும். நம்ம ஈஸியாக அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ ஈக்கள் இதில் டெட் ஆகியிருக்கும் பாருங்கள். நான் இந்த மாதிரி நான் தடவி விட்டுருக்கேன். இது மட்டும் இல்லை, சைடு ஓரங்கள் எல்லாம் இதே மாதிரி நீங்கள் தடவி விட்டுட்டு மேல் பகுதியிலையும் இந்த தேனை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி, இப்போ நான் தடவுற மாதிரி இந்த மாதிரி தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு அது மேலே சுகர் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் மேலே வச்சிட்டிங்கன்னா அது மேலே வந்து உட்காரும். இந்த டிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பயங்கரமான எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது. நான் இந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த மாதிரி எல்லாம் தேன்லாம் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ½ நான் அப்படியே வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் எந்த இடத்துல, சமையல் ரூமில், ஹாலில், இல்லை நீங்கள் வெளியில் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல ஈக்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பவுலை வச்சிட்டிங்கன்னா அதுவாக வந்து தண்ணியில் விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த சொல்யூஷன் நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு. நான் ஃப்ரூட் வச்சுருந்தேன். அந்த இடத்துல ஈக்கள் அதிகமாக இருந்தது. அதனால் நான் அந்த இடத்துல தான் நான் இதை வச்சுருந்தேன். இந்த கப்பு எல்லாம் வந்து இந்த தண்ணியில் விழுந்துடுச்சு. தேன் சாப்பிட வந்து தண்ணியில் எல்லாம் விழுந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
நான் இதே மாதிரி நிறைய டிப்ஸு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.